الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وعن ابن عباس رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: كل ما شئت والبس ما شئت ما أخطأك اثنتان: صرف ومخيلة. رواه البخاري والمسلم. أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. இஸ்லாத்தின் சிறந்த காணிக்கையான எனது சலாமை உங்களுக்கு தெரிவிப்பதோடு, எல்லா மக்களும் எந்தவிதமான இடையூறுகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற உயரிய துஆவோடு இந்த ஜும்மாவினுடைய ஒரு உரையை நாம் தொடங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து அஹ்லாக்குகள், குணங்கள் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாம் தெரிந்து வருகிறோம். சென்ற வாரத்திலே குணங்களில் மிக மோசமான குணமாக இருக்கக்கூடியது பெருமை அடிப்பது, பெருமை கொள்வது, மனதில் பெருமை குடியேறுவது என்பதை பற்றியான சில முக்கிய தகவல்களை நாம் தெரிந்திருந்தோம். இந்த ஒரு வாரத்திலே 10 மோசமான குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். 10 விதமான மோசமான குணங்கள் நமது வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நாம் அருகதையற்றவர்களாக மாறிவிடுவோம் என்பதையும் தாண்டி மறுமை நாளில் நமக்கு மிகப்பெரிய கைசேதமும் மிகப்பெரிய அவமானமும் காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நமது ஆழ் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, நமது வாழ்க்கையில் நல்ல பண்புகளையும் நற்குணங்களையும் வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமது வாழ்க்கையில் தந்தருள்வானாக. ஒரே ஹதீஸில் 2 விஷயத்தை, 2 குணங்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: குல் மா ஷிஅத, நீ நாடியதை நீ சாப்பிட்டுக் கொள். நாடியதை சாப்பிட்டுக் கொள் என்று சொன்னால், மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டதை தவிர நீங்கள் விரும்பக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வல்பஸ் மா ஷிஅத, நீங்கள் விரும்பிய ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். மார்க்கம் எந்த ஆடையை தடுத்ததோ அந்த ஆடைகளை தவிர்த்து விட்டு நீங்கள் விரும்பிய ஆடைகளை நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள். உணவு சாப்பிடுவதிலோ ஆடை அணிவதிலோ மார்க்கம் சொன்னதை தவிர்த்து விட்டு நமது விருப்பத்திற்கு தகுந்தவாறு உணவுகளை மேற்கொள்வதும்
ஆடைகளை அணிந்து கொள்வதையும் மார்க்கம் முழுமையாக அனுமதிக்கிறது. இதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் நாம் இன்று இயற்கையான ஒரு வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் வேண்டியதை சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு பணமும் வேண்டியதை உடுத்தக்கூடிய அளவிற்கு பணமும் நம் இடத்தில் இருந்தால் நான் தான் பெரியவன் என்கின்ற ஒரு ஆணவமும் ஒரு கர்வமும் ஒரு வீண் விரயம் செய்யக்கூடிய குணமும் நமக்குள்ள குடியேறிவிடும். நினைச்சதை வாங்குறோம், நினைச்ச நேரத்துல நினைச்சதை சாப்பிடுறோம், நினைச்ச நேரத்துல நினைச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து போடக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் செல்வாக்கும் பணமும் இருந்தது என்று சொன்னால் இந்த இரண்டும் குடியேறிவிடும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஹ்தஅத்துக இஸ்னதானி, நீங்க வேண்டியதை சாப்பிடுங்க, வேண்டியதை உடுத்துங்கள், ஆனால் இரண்டு விஷயத்தில் நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஸரஃபுன் வ மகீலத்துன், வீண் விரயம் செய்வதையும் கர்வம் கொள்வதையும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ்வும் அதைதான் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றார். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிக்கின்றான், அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானே. இன்றைக்கு ஆண்களிடத்திலும் சரி பெண்களிடத்திலும் சரி வீண் விரயம் என்பது அதிகமாக குடியேறி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு கல்யாண நாள் கொண்டாட்டம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத இன்னும் எத்தனையோ கொண்டாட்டங்களை கொண்டாடக்கூடிய நாம் அந்த கொண்டாட்டத்தை மகிழ்விப்பதற்காக 2000 ரூபாய்கள் கொடுத்து நல்ல பெரிய கேக்குகளை வாங்கி கொண்டு வந்து நடு வீட்டிலே வைத்துக் கொண்டு அந்த கேக்கை வெட்டி பிள்ளைக்கு மட்டும் ஊட்டிவிட்டு மற்ற கேக்குகளை எடுத்து பிறருடைய முகத்திலே பூசக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். நடக்கிறதா அல்லவா? சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோமா? மகிழ்வை வெளிப்படுத்துகின்றோமா? கேக்கை வெட்டும் போது அந்த கேக்கிலே பிறந்த நாளைய நபராக இருக்கக்கூடியவரை கொண்டு போய் கேக்கில் அவர் தலையை முக்கிறது, கேக்கு தூக்கி மற்றவங்க மேல அடிக்கிறது. உணவை வீண்முறையும் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்று உருவாகிவிட்டது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இளைஞர்கள் உணவகங்களுக்கு செல்கின்றார்கள், ஹோட்டலுக்கு செல்கின்றார்கள், இருப்பதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆசையில், புகைப்படம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையில், வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுகின்ற ஆசையில எல்லா உணவுகளையும் ஆர்டர் செய்துவிட்டு ஏதோ கொஞ்சம் வயிறு நிரம்புகின்ற வரை சாப்பிட்டு விட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு அந்த இடத்தில் அந்த உணவுகளை வீணாக்கி விட்டு அப்படியே இல்லம் திரும்பக்கூடிய ஒரு நிலையிலும் இன்றைக்கு உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, திருமண வீடுகளில் திருமண இல்லங்களில் வருபவர்கள் எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும், உணவுகளை நிறையாக செய்து பிறருக்கும் கொடுக்காமல் வீணாக தூர எண்ணி கொட்டக்கூடிய ஒரு நிகழ்வோடும் இன்றைக்கு நடக்கிறது. பல திருமண வீடுகளில் நடப்பது என்ன தெரியுமா? நல்ல ஹை கிளாஸ் அரிசி போட்டு நல்ல ஹை கிளாஸ்ல நெய் வாங்கி எல்லா உணவுகளும் எல்லா பொருட்களும் நல்ல ஹை கிளாஸ்ல வாங்கி வந்திருக்கிற ஆட்களை விட 100 பேர் 200 பேர் நிறைய சாப்பிடுற மாதிரியே உணவுகளை தயார் செய்வாங்க. பந்தி பரிமாறி பந்தி நடந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை வந்தாலோ, அழைப்பை கொடுக்கப்படாத வேறு யாரேனும் ஒருவர் வந்தாரோ அவருக்கு ஒரு வாய் உணவு கொடுப்பதற்கு மனசு வராது. சொந்த பந்தத்தில் இருந்து திருமணத்திற்கு வர முடியாதவர்கள் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுத்து விட மனசு வராது. பந்தி எல்லாம் முடிந்து 4 மணி 5 மணி ஆகும். ஒரு டேக்ஸா அப்படியே மிச்சமாயிரும். அந்த டேக்ஸாவை மாப்பிள்ளை வீட்டுக்கும் கொடுத்து விட முடியாம, பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க நைட்டு சாப்பிட முடியாம
அடுத்தவங்க கையில அள்ளி கொடுக்க முடியாம சாக்கடையில கொண்டு போய் கொட்டு என்று சாக்கடையில் கொட்டக்கூடிய ஒரு அவலநிலையை இன்றைக்கு பார்க்கின்றோம். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கின்றார். அல்லாஹ் அவர்களை விரும்புவதே கிடையாது. இது ஒரு பக்கம் இப்படி வீண் விரயம் போய் கொண்டிருக்கிறது என்றால், பெண்களுடைய வீண் விரயம் இன்றைக்கு லேட்டஸ்டாக சென்று கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? யூடியூபில் பார்க்கக்கூடிய எல்லா ரெசிபிகளையும் வீட்டிலே ட்ரை செய்து பார்ப்பது. யூடியூபில் ஏதாவது புதிய ரெசிபி வந்திருக்கா, செஞ்சு பார்ப்போம், நல்லா இருந்தா ஓகே, நல்லா இருந்தா குப்பைக்கு. பல ஆண்களுடைய பணம் பாதி இதிலே காலியாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதை செஞ்சு பார்த்தேன், இதை செஞ்சு பார்த்தேன், அவங்க செஞ்சது கரெக்டா வருது, நம்ம செஞ்சா ஒன்னும் செட் ஆக மாட்டுக்கு. இதெல்லாம் உண்மையா வருமா வராதான்னு தெரியல. இருந்தாலும் 1க்கு 10 தடவை அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து குப்பையிலி கொட்டக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வீண் விரயத்தில் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் வீண் விரயம் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வீண் விரயம் என்பது நீங்கள் நினைப்பதை போன்று அதிகமாக செய்து சாப்பிட முடியாமல் தூர அள்ளி போடுறது வீண் விரயம் இல்ல. உங்களுடைய தேவைக்கு மீறி நீங்கள் வாங்கக்கூடிய எல்லாம் வீண் விரயம் தான். 20,000 போன் வாங்கினாலும் பேசதான் போறோம், வாட்ஸ்அப் பார்க்கதான் போறோம், பேஸ்புக் நோட்டதான் போறோம், செல்ஃபி எடுக்கதான் போறோம். இந்த 20,000 போனை விட்டுட்டு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஐபோன் 16 ப்ரோ 17 ப்ரோ இப்ப வந்திருக்கு. எடுத்தான ஐபோன் தான் எடுக்கிறது. இது வீண் விரயம். பணம் நிறைய இருக்கட்டும், கையில காசு நிறைய இருக்கட்டும், பேங்க்ல கிடக்கட்டும், நிறைய இருக்குது வாங்குற என்ன என்று ஆடம்பர ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றோமே, அதையும் வீண் விரயத்தில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்து காமிக்கின்றார்கள், சொல்லி காமிக்கின்றார்கள். கணித்திற்குரியவர்களே, வீண் விரயம் என்பது மிக மோசமான ஒரு குணம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இருப்பதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, தப்பில்லை. ஆனா யாருக்கும் கொடுக்காமல் வைத்திருந்து கடைசியில் கெட்டு போனதற்கு பிறகு அதை தூர தூக்கி போடுறமே, இது எந்த விதத்தில் நியாயமாகும் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இரண்டாவது மோசமான குணத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மஹீலா, கர்வம் கொள்வது. பெருமைக்கும் கர்வத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம். பெருமை என்று சொன்னால் தன்னிடத்தில் இருப்பதை குறித்து பிறர்கிட்ட நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நாங்க அப்படி வாழ்ந்திருக்கோம், இப்படி வாழ்ந்திருக்கோம். ஆனா கர்வம்ங்கிறது அப்படி இல்லை. தன்னிடத்தில் இருப்பதை வைத்துக் கொண்டு பிறரை கேவலமாக நினைப்பது, பிறரை ஒன்றும் இல்லாத ஒரு அற்பமாக நினைப்பது. இது என்ன, அவர் யார், அவர்கிட்ட போய் நான் போய் பேசி நிக்கவா, நான் யார் என்கின்ற அந்த கர்வம் இருக்கிறதே, இந்த கர்வம் ஒரு மனிதனை அழித்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தகப்பர வலல்லாஹ், யார் பெருமையோடும் கர்வத்தோடும் வாழ்வார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தரம் தாழ்த்தி விடுவார். வமன் தவாலா ரஃபல்லாஹ், யார் பணிவோடு வாழ்வாரோ, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல சொத்து, நல்ல சுகம், நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாம் இருக்கிறது. யாரை பார்த்தாலும் வாங்க நல்லா இருக்கீங்களா, சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்களேன் என்று பணிவோடு பேசுகின்றாரே, இவருக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்வு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். எனவே கர்வம் கொள்வது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மோசமான குணங்களில் இரண்டாவது மோசமான ஒரு குணமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு பெரிய மோசமான குணம், இந்த சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா? கெட்டோர்களுக்கு துணை போவது. ஒருத்தவன் கெட்டவன் தெரியும், அவன் செய்யற கெட்டதுன்னு தெரியும், அவன் மோசமானவன் தெரியும், அவன் தப்பு பண்றான்னு தெரியும், இருந்தாலும் அவனை வச்சு நமக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு சொல்லி நம்ம பாஷையில சொல்றா இருந்தா நல்ல ஜால்ரா தட்டுறது. அப்படி சொன்னா தெரியும், அப்படிதான் பஸ் பாய் என்ன செய்யறது, அது நீங்க செஞ்சா அது கரெக்டு, மத்தவங்க செஞ்சா அது வேற மாதிரிதான். அது நீங்க போய் நான் அமைதியா இருக்க,
மத்தவங்க எல்லாம் இப்படி பண்ணிருந்தாங்க நான் பண்ணி அவ்வளவுதான். இது என்னதுங்க இது? ஒரு ஆள் கெட்டவன் தெரிஞ்சு அந்த கெட்டவனுக்கு துணை போவது இருக்கிறது, இது மோசமான குணம். எந்த அளவிற்கு மோசமான குணம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் மஷா மஅல் வாலிமீன் யுகஃபியஹு வ ஹுவ யஅலமு அன்னஹு வாலிமூன் ஃபகத் ஹரஜ மினல் இஸ்லாம். எந்த ஒரு மனிதன் ஒருவன் கெட்டவன் என்று அறிந்து அந்த கெட்டவனுக்கு துணை போகின்றானோ அவன் ஹரஜல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டே வெளியேறிட்டான் என்று சொன்னார்களே. இன்றைக்கு உலகத்தில் குற்றங்களும் குறைகளும் இன்றைக்கு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நல்லோருக்கு எவன் தொட போறதில்லை. ஏங்க ஒரு பயான் வைக்கணுமே, ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுங்களேன். ஒரு மதரசா இயக்கணுமே, ஏதாவது கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்களேன். ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கன்னா யார் கையில இருந்து என்ன செய்யாது, வராது. நம்ம ஊர் ஆட்களை சொல்லல. இதே ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு விளையாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு நம்பர் வாங்கணும், நான் வெளிப்படையா சொல்லல, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் என்ன செய்யணும், ஒரு நம்பர் வாங்கணும். அந்த நம்பர்ல நாளைக்கோ நாளை கழிச்சோ மேற்கிருந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். ஏதாவது ஒரு 2000 கை மாத்தா கொடு, தப்புன்னு கொடுத்துருவோம். ஏன்னா 2000 கொடுத்து 20,000 விழுந்துருச்சுன்னா நமக்கு அது ஒரு பார்ட்டி கிடைக்கும். அது என்ன கிடைக்கும்? ஒரு பார்ட்டி, அது ஒரு ஜாலி கிடைக்கும். அதனால என்ன செய்யுது, கொடுத்துடுறது. நான் உருட்டி விடுறேன்பா, 6, 10, 12 விடும், ஏதாவது ஒரு அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்தனா விளையாட்டு முடிஞ்சதோட கொடுத்துருவேன். உடனே என்ன செஞ்சிடுறது, கொடுத்துடுறது. இப்படி கெட்டதற்கு துணை போகின்றார்கள் அல்லவா? கெட்டதுதான் செய்ய போறார் என்று தெரிஞ்சும் கூட கடன் கொடுத்து உதவுறான் பாருங்க, அவனுக்கு துணை போறான் பாருங்க, பைக் எடுத்து கையில கொடுத்து விடுறான் பாருங்க. 6 மணிக்கு மேல ஒரு வாலிபன் சொல்றான், அந்த முக்குல அந்த கடைக்கு போறோம், அந்த எந்த முக்கு எந்த கடன்லாம் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு தெரியும். ஒரே பிரச்சனை போறியா, சரி நம்ம பார்த்து ஏதாவது கவனிச்சுக்க, போயிட்டு நம்மளை கூப்பிட்டுக்க, நான் வண்டி எடுத்துட்டு போ. நடக்குதா இல்லையாங்க? நல்லதுக்கு யாராவது தொட போறாங்களா இன்னைக்கு? சரி ஆலிம்சா வந்துட்டாரு, பள்ளியாசரு மதரசாரு ஏதாவது கேட்பாரு, அப்படியே நடையக்கிட்டு இல்லைன்னா தொழுவைக்குவான்னு கூப்பிடுவாரு, அப்படியே லேச ஓரமா போயிருவோம். ஓரமா இல்லையா? கெட்டவன் என்று தெரிஞ்சதற்கு பிறகு, அவன் கெட்டதுதான் செய்கின்றான் என்று தெரிஞ்சதற்கு பிறகு, அவன் உங்களுக்கு எவ்வளவுதான் உறவுக்காரனாக இருந்தாலும், அவனை வைத்து உங்களுக்கு எவ்வளவுதான் லாபம் இருந்தாலும், அல்லாஹ்விற்காக அவனோடு நீங்கள் துணை போகாதீர்கள். ஏனென்றால் இந்தியன் பீனல் கோடி சட்டத்தின்படியும் இஸ்லாமிய அடிப்படை சட்டத்தின்படியும் குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய துணை நின்றவனுக்கு தான் தண்டனை அதிகம். கொலை பண்றான்லங்க, இந்தியன் பீனல் கோடு சட்டம் அதான். கொலை பண்றான் பாருங்க, அவனுக்கு இருக்கிற தண்டனையை விட கொலை பண்றதுக்கு கத்தியும் அருவாளையும் கொடுத்தான் பாருங்க, அவனுக்கு தான் தண்டனை அதிகம். நீ கொடுக்கலன்னா வெட்டி இருப்பானா? பாயிண்ட் அங்கதானே இருக்கு. அப்ப இஸ்லாமும் அதான் சொல்லுது, குற்றம் செய்பவனை விட அவனுக்கு துணை போறவன் அல்லாஹ் காப்பாத்தணும். இன்னைக்கு நண்பர்கள், பாதி நண்பர்கள் என்ன தெரியுமா, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல நகைச்சுவைகளாக பாவம் செய்யக்கூடியதை நகைச்சுவையாக போட்டு டேக் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதங்க போடுதா? டேக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதை போடுதா? ஒரு அந்நிய பெண் திருமணம் முடிந்த ஒரு பெண்ணை ஒருவன் பார்த்து ரசிக்கின்றான், அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கா, டேக் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்டி வெரியன், டேக் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபுல் டைம் சரக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நகைச்சுவையா டேக் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? எப்போதும் மது அருந்தக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேக் பண்ணி விடுங்களா, நகைச்சுவையாக தெரியுது. ஆனால் இன்றைக்கு பெரும் பாவங்களுக்கு நண்பர்கள் துணை போய் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். கணித்திற்குரியவர்களே, மோசமான குணங்களில் இதுதான் ஆக மோசமான குணம். கெட்டது செய்யறதுக்கு யாருக்கும் துணை போவாதீங்க. நீங்க பெத்த பிள்ளைக்கும் துணை போவாதீங்க, உங்களை பெற்றெடுத்தவங்களுக்கும் துணை போவாதீங்க. பெண்கள் கணவனுக்கு துணை போவாதீர்கள், ஆண்கள் உங்கள் மனைவிக்கு துணை போவாதீர்கள். இன்றைக்கு பாவத்திற்கு துணை போகக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். 4வது மோசமான குணம், 10ஐயும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். 4வது மோசமான குணம், பிறருக்கு அநியாயம் செய்வது, பிறரை அநியாயமான முறையில் பேசுவது, பிறருடைய பொருளை அநியாயமான முறையில் அபகரிப்பது,
இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கக்கூடிய அவல நிலை என்ன தெரியுமா? சொத்து பிரச்சனையில், மனை பிரச்சனையில், இடம் பிரச்சனையில், ஒரு ஜான் இடத்திற்காக, ஒரு முழம் இடத்திற்காக, ஒரு அடி இடத்திற்காக அநியாயமான முறையில கோர்ட்ல கேஸ் போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீயா நானானு பாத்துருவோம் சொல்லி இன்னைக்கு அநியாயம் செய்வதை கூட அதிகாரப்பூர்வமாக செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், அத்துலுமு துலுமாத்துல் யௌமல் கியாமா, நிச்சயமாக நீ செய்யக்கூடிய அநியாயம் நாளை வறுமை நாளில் உன்னிடத்தில் வந்தே தீரும் என்றார்கள். சென்ற வாரமே அதற்கான ஒரு வரலாறை நான் சொன்னேன் இல்லையா? உண்மையான ஏழை யாருன்னு கேட்டு ஒரு ஹதீஸ் சொல்லனா இல்லையா? அதோட ரசூலுல்லா நிப்பாட்டல, உன்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஆள்பலம் இருக்குன்னு சொல்லி யாருக்கும் எந்த நேரத்திலும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக தஅவத்துல் மظلوم, அநியாயக்காரன் கேட்கக்கூடிய துஆவை நீ பயந்து கொள். நீ யாருக்கு அநியாயம் செய்தாயோ அவன் இறைவனை மறுத்தவனாக இருக்கிறார், இறை நிராகரிப்பில் இருப்பவனாக இருக்கிறார், மது அருந்துபவனாக இருக்கிறார், விபச்சாரம் செய்பவனாக இருக்கிறார், வட்டி வாங்குபவனாக இருக்கிறார், கொள்கை இல்லாதவனாக இருக்கிறார், அவன் எவ்வளவு பெரிய பாவியாக வேண்டும் என்றாலும் இருக்கிறார். நீ அவனுக்கு அநியாயம் செய்து விட்டால் உனக்கு எதிராக அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் அவன் துஆவை ஏற்றுக்கொள்வான். இத்தகு தஅவத்துல் மظلوم. வியாபாரம் செய்றீங்களா? நீங்க சொந்த பந்தத்தோட இருக்கிறீங்களா? அண்ணன் தம்பியோட இருக்கிறீங்களா? யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, ஃபஇன்னமா யஸ்அலுல்லாஹு தஆலா ஹக்கஹு வ இன்னல்லாஹ லா யம்னஉ ஸா ஹக்கின் ஹக்கஹு. அல்லாஹ் அவன் தனக்கான உரிமையை கேட்டு கையேந்திரான், அல்லாஹ் அவனுடைய உரிமையை கொடுக்காம இருக்க போறதே இல்லைன்னாங்க. எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம்? தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, நீ வாழ பிறரை கெடுக்காதே. வண்டிக்கு பின்னாடி எழுதி வச்சா மட்டும் போதாது, வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க செய்யறமா? நம்ம எத்தனை பேர் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அநியாயம், எத்தனை பேர் பெற்றவங்களுக்கு அநியாயம், எத்தனை பேர் கூட உயிருக்குயிரா பழகிற நண்பனுக்கு அநியாயம் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு பிறருக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அப்படி அநியாயம் செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கு அநியாயம் செய்தீர்களோ அவனுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். குணங்களில் ஆக மோசமான குணமாக இருப்பது 5வது குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக கோபம் கொள்வது. இன்னைக்கு எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு. எல்லாருக்கும் என்ன இருக்கு? பிரஷர். இன்னைக்கு டாக்டர் சொல்லக்கூடியது முதல்ல என்னதுன்னா, எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கும் டென்ஷன் என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலையும் ஒரு திறமையும் நமக்குள்ள வரணும். தொட்டதுக்கெல்லாம் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் கோபம், கோபப்பட்டு பேசிட்டா நாம நினைக்கிறது நான் யார் பெரிய வீரன்டா, என் வாயை திறந்தோம்னா என் பக்கத்துல நிக்க முடியுமா? ஓடிடுவான், ஒரு போய் நிக்க மாட்டான். பேச முடியுமா? பேச முடியும். அது என்ன வீரமா? அது வீரமை. நாய் குலைச்சா என்ன செய்வோம்? நாய் குலைச்சா நாய் மூஞ்சிக்கிட்ட போய் நம்மள லொல்லோன்னு குழப்பமா? நாய் அது பாட்டு குலைக்குது, நம்ம பாட்டுக்கு போவோம். விளங்கிக்கணும். கோவப்பட்டு நீங்க பேசும்போது ஒருத்தர் கண்டுக்காம போறாம என்ன நினைக்கிறான்? நம்மள நாய் நினைக்கிறான். பதிலுக்கு அவனும் பேசுவானா? அவனும் யாருதான்? நாயிதான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஷரீது பிசுராத்தின், உண்மையான ஒரு வீரன் என்பவன் கோபத்திலே ஒருவனை அடித்து கீழே தள்ளி நெஞ்சுக்கு மேல ஏறி குத்த போறானே அவன் வீரன் இல்ல. இன்னம ஷரீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். உண்மையான வீரன் யார் தெரியுமா? அடிக்கிறதுக்கு உடல்ல தெம்பும் இருக்கு, அடிக்கவும் தெரியும். அடிச்சா எவன் அடி வாங்குறாலும் அவனுக்கு கேட்க நாடு இல்லைன்னு தெரியும். ஆனாலும் கோபம் வரும்போது தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய மனதை அப்படியே கட்டுப்படுத்தி சரி போ அப்படின்னு நவுண்டு போறான் பாருங்க, அவன் தான் உண்மையான வீரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷம் கூட இல்ல, முன்னாடியாவது 1 வருஷம், 3 மாசம்தான் மாப்பிள்ளை கீழே இருப்பாரு, மனைவி பெட்ல கிடக்கும் கோவத்துல. எந்த ஒண்ணுலையும் பொறுமை இல்ல. ஏய் உங்க அப்பா என்ன எப்படி நீ எங்க அப்பா பத்தி பேசுவா அப்படின்ட்டு வீட்டம்மா கோவம் வந்துடும்.
உங்க அம்மா என்ன தெரியுமா செஞ்சு, நீ எப்படி எங்க அம்மா பத்தி பேசுவ? மாப்பிள்ளை கோவத்துல 3 மாசத்துல பிரிஞ்சு போன குடும்பம் எத்தனையோ எத்தனை. சரி போ அப்படின்னு சொல்லி பொறுமையா போயிட்டோம் வைங்களேன், வாழ்க்கையில பிரச்சனையே வராது இல்லையா? இப்போ கோவப்படுறதுதான் நம்மளுக்கு கிறுக்க நினைச்சுக்குவான், பேயன் நினைச்சுக்குவான், அடுத்தடுத்து நம்மள்ட்ட வம்புக்கு வருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது அல்ல. ஒருவனுக்கு கோபத்துல நாம ஒருத்தவன் நம்மளை எதிர்த்து வரும்போது, நம்மள்ட்ட சண்டை போட்டு வரும்போது நாம கொடுக்கக்கூடிய சரியான பதிலடி தெரியுமா? ஒண்ணு பொறுமையா போறது, இல்ல அவனை மன்னிச்சு விட்டுட்டு போறது. அப்ப அவன் யோசிப்பான், இப்படிப்பட்ட ஒரு ஆளையா போய் நாம என்ன செஞ்சோம், பம்புக்கு எடுத்தோண்டு. ஏன்னா ரசூலுல்லாஹ் கோபத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. ஏன்னா கோபத்தின் காரணமாகத்தான் குடும்பமே நாசமா போயிடும். ஒரே ஒரு வரலாறு சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். ஷைத்தானை பத்தி இமாம்கள் எழுதுவாங்க. யார பத்தி? ஷைத்தானை பத்தி. ஷைத்தான் இருக்கின்றானே, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிம்மாசனத்தை ஒரு பெரிய கடலுக்கு மேல போட்டு எல்லா ஷைத்தான்களையும் அழைத்து கேட்பான், இன்னைக்கு நீ யாரெல்லாம் எப்படியெல்லாம் வழிகெடுத்தா சொல்லுப்பா, நீ எப்படிலாம் வழிபடுத்த. ஒரு ஷைத்தான் வருவான், இன்னைக்கு ஒருத்தவனை மதுவிலேயே மூழ்கடிச்சேன், இவ்வளவுதானா? என்னப்பா நீ போப்பா. நீ என்னவா பண்ண? இன்னைக்கு ஒருத்தவன் நல்ல வட்டி வாங்க வச்சேன், இவ்வளவுதானா? போப்பா. நீ என்னப்பா பண்ண? இன்னைக்கு நான் ஒருத்தவனை ஹராமான ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே பண்ணி விட்டேன், இவ்வளவுதானா? போப்பா. நீ என்னப்பா பண்ண? இன்னைக்கு நான் ஒருத்தவனை திருட வச்சுட்டேன், இவ்வளவுதானா? போப்பா. என்னப்பா யாருமே உருப்படியா நீ எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே. கடைசியா வருவான் ஒருத்தவன், குட்டி சைத்தான், குட்டி சாத்தான், கடைசியா வருவான். பெரிய பெரிய ஜாம்பவானே ஒண்ணும் செய்யல, இவன் என்ன பண்ணிருக்க போறான் அப்படின்ட்டு சைத்தா இருப்பான். ஏப்பா நீ என்ன பண்ண? நான் அப்படியே தெருவுல போனேன், ஒவ்வொருத்தரும் சைத்தான் ஒவ்வொரு மாதிரி வழிகெடுத்துட்டான். ஒரு வீடு பார்த்து, வீடு திறந்து கிடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள போனேன், கட்டில்ல கணவனும் மனைவியும் மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தாங்க. யார் மட்டும் உட்கார்ந்து இருந்தா? கணவனும் மனைவியும் மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க நல்ல முறையில பேசிக்கொண்டே இருந்தாங்க. பேசும்போது வார்த்தைகள் தடுமாறும் போது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி விட்டேன். கோபத்தை ஏற்படுத்துறதோடு இவங்களுக்கு மத்தியில இருந்த அந்த சண்டை பெரிய சண்டையா மூழ்கி ஒருவருக்கு ஒருவர் கைகலப்பாக மாறிச்சு. இது கைகலப்பா மாறி மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிய வந்து, பொண்ணு வீட்டுக்கு தெரிய வந்து, மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் சண்டை போட்டதை பார்த்து மாப்பிள்ளை ஊருக்காரனும் பொண்ணு ஊருக்காரனும் 2 பேரும் சண்டை போட்டாங்க. கடைசியா 2 ஜமாத்து சண்டை போட்டுச்சு, 2 ஊரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ என்று சொன்னதோடு அந்த குட்டி சைத்தான தூக்கி சைத்தான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்லுவானா, நான் பெற்றதுலே நீ ஒண்ணுதான்டா உருப்படி. ஏன்னா கோபத்தை ஏற்படுத்தி விடுறதுல சைத்தானுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் கலவ மின ஷைத்தான், நிச்சயமாக கோபப்படுவது என்பது ஷைத்தானிடத்தில் இருந்து வரக்கூடிய தூண்டுதல் தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. மார்க்க விஷயத்துக்காக கோபப்படணும். தொழலையா கோவப்படுங்க, உங்க புள்ள ஓதலையா கோவப்படுங்க, படிக்கலையா கோவப்படுங்க. ஆனா அந்த கோபத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். கோபத்துல எல்லை மீறி போயிடக்கூடாது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் கலவ மின ஷைத்தான், கோபப்படுவது என்பது ஷைத்தானுடைய பண்புதான். இன்னல் ஷைத்தான குலிக மினன் நார், ஷைத்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டுள்ளான். எனவே அவன் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கான். இன்னமா துத்துபவுன் நார் பில் மாஇ, நெருப்பை தண்ணீர் தான் அதை அணைக்கும். அகதுக்கும் உங்களில் யாரேனும் கோபப்பட்டால் நீங்க வலு செஞ்சு கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் சொல்லல, இதா கதிப அஹதுக்கும் வஹுவ காயிமுன், நீங்க நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வருதா, பல்யஜ்லிஸ், நீங்க உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்ததோட கோபம் தணிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. உட்கார்ந்தும் கோபம் குறையிலையா, பேசாம படுத்து பேசாம என்ன செஞ்சிருக்க, படுத்து கொள்ளுங்க. ஏன்னா கோபத்தை நீங்க வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், நாம எப்படி நிக்கிறோம், நம்ம உடை எப்படி இருக்கு, நம்மளுடைய முகபாவனைகள் எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. கிட்டத்தட்ட கோபப்படுபவனும் மது அருந்துபவனும் ஒண்ணுதான். மது அருந்துபவன்ட்ட மறுநாள் கேட்டா மறந்துடுவான், கோபப்பட்டவன்ட்ட அடுத்த நிமிஷம் கேட்டாலே மறந்துடுவான். அதை நாமளே சொல்லுவோம். கோபப்படுற ஒரு மனுஷனே கிடையாது. நான் சொல்லல, யாரும் சொல்லல, நம்ம எல்லாருமே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பஸ் பாய் கோபம் வந்துச்சு, மனுஷனா இருக்க மாட்டேன். அப்ப ஏதோ ஆயிடுவோம், ஏதோ எங்கேயோ போற ஒரு இதா நம்ம செஞ்சிருவோம், ஆயிடுவோம் இல்லையா?
அப்போ ஒரு 5 குணங்கள், மோசமான குணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த 5 குணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். 1, வீண் விரயம். தயவு செய்து செய்யாதீர்கள். நீங்கள் வீண் விரயம் செய்வதற்கு பகரமாக தினமும் யாருக்காவது ஒருவருக்கு உணவளித்து கொடுங்கள். 2, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, அழகை, அறிவை, பணத்தை, பதவியை கொண்டு ஒரு நாளும் கர்வம் கொள்ளாதீர்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கும் எந்த நேரத்திலும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். 4வது, எந்த நேரத்திலும் நீங்கள் எப்போதுமே கோபம் கொள்ளாதீர்கள். குறிப்பாக 5வது தான் முக்கியமான விஷயம். பாவம் செய்யக்கூடிய, கெட்டது செய்யக்கூடியவனுக்கு ஒரு காலமும் நீங்கள் துணை போவாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய 5 மோசமான பண்புகளை அடுத்த வாரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.